ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 9.1ல் 10th சம் பார்க்கலாம். There is a pentagonal shaped park as shown in the figure. ஸோ இது ஒரு பென்டகன் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்காக, ஏன்னா 5 சைட்ஸ் இருக்குது. ஸோ இது இஸ் a pentagonal. For finding its area, இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஜோதி அண்ட் கவிதா டிவைடட் இட் இன்டு 2 டிஃப்ரெண்ட் வேஸ். இப்போ இந்த ஏரியாவையே ஜோதி ஒரு மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க, கவிதா வேறு மாதிரி டிவைட் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? எப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கிறது அவங்களே படத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பெண்டகன் வந்து சைட்ஸ் எல்லாமே 15 மீட்டர் 15 மீட்டர் 15 மீட்டர். ஸோ இதுவும் 15 மீட்டர் 15 மீட்டர் தான், ஏன்னா சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அதே மாதிரி இந்த ஹைட் தெரியுது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க இந்த ஹைட்டு. சரியா? ஸோ இந்த டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஜோதி வந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டு ரெண்டாக பிரித்து கால்குலேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறாங்க. இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சி இதனுடைய ஏரியா கண்டுபிடிச்சி ஆட் பண்ணால் போதும். அப்போ இது என்ன ஷேப்பில் அவங்க டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெபிசாய்டல், 2 ட்ரெபிசாய்டலாக இருக்குது. கவிதா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பேரலல் லைன் மாதிரி ஒரு லைன் போட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க டோட்டல் ஏரியாவை. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், இது ஒரு ஸ்கொயர் ஷேப். ஸோ ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்முலா, ஸ்கொயர் ஏரியா ஃபார்முலா யூஸ் பண்ணி இது ரெண்டு ஆட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு மெத்தடில் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் பார்க் யூஸிங் போத் வேஸ். ரெண்டு மெத்தட்லேயே நீங்கள் ஏரியா கால்குலேட் பண்ணுங்கள், எப்படி வருதுன்னு பாருங்கள். கேன் யூ சஜஸ்ட் சம் அதர் வே ஃபார் ஃபைண்டிங் இட்ஸ் ஏரியா? வேறு ஏதாவது முறையிலையும் பண்ணலாமா, வேறு ஏதாவது மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜோதி எப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ஏரியா வருதுன்னு பார்ப்போமா? ஸோ ஜோதி எப்படி வந்து ஏரியா ஆஃப் த பென்டகன் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி சொன்னேன், இது 2 ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்குது. ஸோ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டல் போட்டாலே போதும். ஸோ 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரெபிசாய்டல். அப்போ ஃபார்முலா என்ன? 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு a + b இன்ட்டு h. ஸோ 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு இந்த a + bங்கிறது என்ன? பேரலல் சைட்ஸை தான் a bன்னு சொல்லுவோம். அப்போ இது 15னா இது 30. ஸோ 15 + 30 இன்ட்டு ஹைட்ஸுங்கிறது இது. அப்போ இது எவ்வளோ வரும்? இது வந்து 15ங்கும் போது அதில் பாதி தானே இதாக இருக்கும். ஸோ 15ல் பாதி 15/2 எவ்வளோமா? 7.5 இருக்கும். ஸோ ஹெச் வந்து 7.5. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 45 ரெண்டு ஆட் பண்ணால் 45 இன்ட்டு 7.5 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா? 45 இன்ட்டு 7.5 5733. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். ஸோ 337.5 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் ஜோதி எப்படி டிவைட் பண்ணாங்களோ அதை பொறுத்து நம்மளுக்கு கிடச்சிக்கக்கூடிய ஏரியா. இதே மாதிரி கவிதா எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? ஸோ கவிதா செஞ்சுருக்கபடி ஏரியா ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க இப்படி பிரிச்சிருக்கிறதுனால மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர், இது ரெண்டே ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கும் போது ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயருங்கும் போது ஏ இன்ட்டு ஏ அல்லது சைடு இன்ட்டு சைடு, அவ்வளோதான். ஸோ ஹாஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச்சுங்கும் போது இந்த ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள், இதுதான் பி, இது எவ்வளவு? 15 மீட்டர். ஹைச் அப்படிங்கும்போது இது, அதாவது டோட்டலாக 30 மீட்டர் இருக்குது, அதில் பாதி, அப்போ அதுவும் 15 தான். ஸோ ஹாஃப் இன்ட்டு 15 இன்ட்டு 15 ப்ளஸ் இப்போது இந்த ஸ்கொயரோட சைட்ஸுங்கிறதும் எல்லாமே 15 15 15 15 தான். ஸோ இதுவும் 15 இன்ட்டு 15. ஸோ இப்போ 15 இன்ட்டு 15 எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமா? 225 வருது. ஸோ ஹாஃப் இன்ட்டு 225 ப்ளஸ் 225. ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா 1:2 1:2 2 2s are 4 5 2s are 10. ஸோ 112.5 ப்ளஸ் 225 இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 337.5 தான் வருது. 337.5 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 2 பேர்
எந்த மெத்தடில் செஞ்சாலும் ஆன்சர் ஏரியா ஆஃப் த பென்டகன் சேமாக தான் வருது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் திஸ் பார்க் யூஸிங் போத் வேஸ். எந்த வேல செஞ்சாலும் நம்மளுக்கு சேம் ஆன்சர். ஸோ கேன் யூ சஜஸ்ட் சம் அதர் வே டு ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா? இதே பென்டகனை வேறு எந்த மெத்தடில் நம்ம வந்து பிரித்து இதை விட ஈஸியாக ஏரியா ஆஃப் த பென்டகன் கண்டுபிடிக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி செய்யலாமான்னு பாருங்கள். இதுதான் அந்த பென்டகன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள், சரியா, இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கலாம். கீழே இருக்க அந்த ஸ்கொயரையுமே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு டயகனல் போட்டோம்னா இது ஒரு தனி ட்ரையாங்கிள், இது ஒரு தனி ட்ரையாங்கிளாக வந்துடும். ஸோ டோட்டலாக 3 ட்ரையாங்கிள்ஸ் வந்துடும். அப்போ 3 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலா போட்டாலே இது ஆன்சர் சேமாக தான் வரும். ஸோ 3 இன்ட்டு ஆஃப் BH. ஸோ எல்லாமே அதே தான் வரும். பிங்கிறது இங்கே 15, ஹச்சுங்கிறது இங்கேயும் 15 தான். ஸோ இது B 15, H 15, இங்கே எல்லாமே அதான். அப்போ இதே தான் வரும். 15 × 15 இந்த 112.5 இருக்குது இல்லையா, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா இதே ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ட்ரை பண்ணுங்கள். 3 டைம்ஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இதானே சேம் 337.5. ஓகேவா? ஸோ கேன் யூ சஜஸ்ட்டுங்கும் போது இந்த மாதிரி பிரிக்கலாம். 3 ட்ரையாங்கிள்ஸாக பிரித்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.